ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளாகவே நம்ம ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணவே இல்லை இல்லையா? ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க. மழை வரும்னு நினைக்கிறேன். இந்த மழைக்கு அதுமா மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் செஞ்சால் எப்படி இருக்கும், அதை தான் நம்ம இன்றைக்கி விலாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் செய்யணுன்னா மீன் வேணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நான் என் ஹஸ்பண்டை போய் மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அவர் வரதுக்குள்ளே என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி போர்ஷனை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோவில் பாதி எடுத்துகிட்டு அதையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுட்டேன். இது தாங்க இப்போதைக்கு ப்ரிப்பரேஷன். அப்புறம் புளி ஒரு சைடில் ஒரு வழியாக கட் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டும் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த மீன் நாங்கள் எங்கே வாங்கினோன்னா லோட்டே மார்க்கெட்டுன்னு ஒரு கடை இருக்குங்க, அங்கே தாங்க நாங்கள் வாங்கிட்டு வருவோம். பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி கழுவுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கைப்பிடி கல்லுப்பு சேர்த்துக்குவேன். தென் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அதை போட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் ஃபில்ட்ரு பண்ணுவேன். இப்படி தான் நான் மீன் கழுவேன். அப்படி கழுவுனா தாங்க எந்த நீச்ச ஸ்மெல்லுமே உங்களுக்கு வராது. இதில் பார்த்திங்கன்னா இந்த மண்டை பீஸ் மட்டும்தான் நாங்கள் குழம்புல போட்டு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் குழம்பு மீன் அதிகமாக சாப்பிட மாட்டோம், அதிகமாக ஃப்ரை தான் சாப்பிடுவோன்றதால மண்டையை மட்டும் குழம்புல சேர்த்துட்டு மீதி இருக்கிறதெல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா மீன் கழுவியாச்சு. நான் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியுமே வச்சுட்டேன். சரி வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் எடுத்துட்டேன். இன்றைக்கி நான் மீன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, வெந்தயம் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன். அது நல்லா பொரிஞ்சிட்ட உடனே நாம் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையுமே நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுறோம். அது கொஞ்சம் நல்லா லைட்டாக வதங்கிட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடி பொடியாக வெங்காயம், அதையுமே ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கணுன்னா அந்த வெங்காயம் நல்லாவே வதங்கிடும். வெங்காயம் வதங்கட்டும்னு ஒரு சைடில் வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்தா முருங்காவும் மாங்காவும் வாங்கிட்டு வந்தார். இங்கே யூஎஸில் முருங்காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. அப்பாடா, ஏதோ ரொம்ப நாள் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க எனக்கு. பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. கட் பண்ணி வச்சு தக்காளியுமே இதில் ஆட் பண்ணிட்டேன். ரெண்டுமே இப்போ நல்லா வதங்கிட்ட உடனே தான் மற்ற பொருள்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளியும் வதங்குற வரைக்கும் நம்ம ரைஸ் வச்சிடலான்ட்டு நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரைஸை நல்லா ஊற வச்சுட்டு 2 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக் மோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சுங்க. அது நல்லா வதங்கிட்ட உடனே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நான் நல்லா வதக்கி விடுறேன். மஞ்சத்தூள் போட்ட உடனே முருங்காய் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் வீட்டு குழம்பு தூளை ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணுங்க. வதக்கி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு காய் நல்லா வேக வைக்கணும். காய் வேகிறதுக்குள்ளார நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு பேஸ்ட்டு ஃபார்மில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுதாங்க அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிற மீனில் எல்லாத்துலேயுமே இந்த மசாலாவை எல்லா இடத்துலையுமே கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணுறோம். மசாலா எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அதை ஃப்ரை பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா சைடில் நமக்கு ரைஸுமே ரெடி ஆகிடுச்சு. ஈவன் குழம்புமே கொதிச்சிடுச்சு.
நம்ம தனியாக வந்து புளியை வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அந்த லிக்யூட் மட்டும் எடுத்துட்டு நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டுமே நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதி வந்துட்ட பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம மீன் தலையை வந்து குழம்புல ஆட் பண்ணுறோம். மீன் ஆட் பண்ணிட்ட உடனேவே நம்ம மாங்காய் பீஸையுமே ஆட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுமே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெந்ததா போதும். குழம்பு வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அந்த ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குழம்பு கொதிக்கட்டும். சைட் பை சைடு நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணலாம். ஒரு தவா எடுத்துக்கிறோம். அதில் வந்து தேங்காய் எண்ணெயை நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அது கொஞ்சம் சூடாகிட்ட உடனே ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை வந்து அதில் நான் வைக்கிறேன். நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அந்த மீனை வந்து நம்ம 1 பை 1 நம்ம இந்த தவாவில் வந்து ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணல, கொஞ்சம் மட்டும் மீனை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டைமுக்கு கொஞ்சம் மீனை வந்து பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வைக்கிறோம். இது ஒரு சைடு வெந்துட்ட உடனே நெக்ஸ்ட்டு சைடை வந்து பொறுமையாக நம்ம திருப்பி போடுறோம். நாம் இதை வந்து பிளேட்டிங்க்கு மாற்றிடுறோம். வெளியும் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யுதுங்க. இந்த மழைக்கு அதுக்குமே செம்மையான ஃபுட்டுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, சுட சுட ஃபிஷ் ஃப்ரைங்க. இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நாங்கள் பால்கனிக்கு போயிட்டோம். அந்த மழை வெயிலுக்குமே இதுக்குமே நாங்கள் உட்காந்து சாப்பிட அடிப்பொலி டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.